மடப்புறத்தில் சம்ஹார தேவதையாக காட்சி தருகிறாள் பத்திரகாளி அம்மன். அக்கினியையே கிரீடமாக கொண்டு உலகை காக்க உலாவரும் கோலத்தில் நின்று அருளாட்சி செய்கிறாள். வாரத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலில் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூட்டம் கூடுகிறது. செய்வினை, பில்லி, சூனியம் ஆகியவற்றை இத்தலத்து அம்மன் தீயாய் பொசுக்கி விடுவதால் இத்தலத்து அம்மனை தங்கள் குலதெய்வமாக வழிபடுகிறார்கள். பகைவர்களை வெல்லும் சக்தியையும் தருவதால் இத்தலத்து பத்திரகாளி அம்மன் மிகவும் ஆக்ரோஷமான சக்தி உள்ளவர். அம்பாளுக்கு நிழல் தரும் விதமாக பிரம்மாண்டமாக குதிரை வாகனம் இருக்கிறது. மற்ற கோயில்களில் குதிரை மீது இருக்கும் ஐயனார் இங்கு தனியாக சன்னதியில் அமர்ந்திருப்பது தனிச்சிறப்பு. மதுரை மண்டலத்தில் மடப்புறம் காளி என்ற வார்த்தையை கேட்டாலே துஷ்டர்களும் நடுங்குவர் என்பது வழக்கம். மிக பழமையான இத்தலத்தில் உள்ள காளி பக்தர்களின் எண்ணற்ற வேண்டுதல்களை நிறைவேற்றி காத்து வருகிறாள். மதுரை, சிவகங்கை ஆகிய ஊர்களிலிருந்து மடப்புறத்துக்கு பஸ் வசதி உள்ளது. மதுரையிலிருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் உள்ளது. காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை கோயில் திறந்திருக்கும்.